அந்த எழுத்தாளருக்கு விருது வழங்கும் விழா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே வந்து அவரை பற்றி ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, இவருக்கு பெண்ணிய புயல் அப்படின்னு பட்டம் கொடுத்து ரொம்ப சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பெண்கள் கூட பெண்களை பற்றி இவ்வளோ உயர்வாக பேச மாட்டாங்க, ஆனால் ஐயா அதை பற்றி அதிகமாகவே எழுதியிருக்காரு அப்படின்னு எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது முன் வரிசையில் உட்காந்துட்டு இருந்த இந்த எழுத்தாளரோட பையன் அவரோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு, இவர் பெண்ணியத்தை பற்றி பேசுகிறாரு, பெண்ணியத்தை பற்றி எழுதுறாரு, ஆனால் வீட்டில் வந்து பாருங்கள் எங்கள் அம்மா ஒரு கொத்தடிமை மாதிரி நடத்திட்டு இருக்காரு, எங்கள் அம்மாவும் இவர் என்ன சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க, எல்லாம் பேசி முடிங்க, கடைசியாக அவரோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு இவர் உட்காந்துட்டு இருக்கும்போது கரகோஷம் விண்ணை பிளந்திருக்கு. ஏன்னா இவனோட அப்பா, அதாவது அந்த எழுத்தாளர் வந்து பேச வந்திருக்காரு. நீங்கள் எல்லாம் என்ன பாராட்டிகிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த பாராட்டு எல்லாமே என்னோட மனைவியை தான் போய் சேரும். என்னோட மனைவி மட்டும் இல்லைன்னா நான் ஒரு மனுஷனாக கூட இருந்திருக்க மாட்டேன், ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருக்க ஒரு மிருகமாக தான் இருந்திருப்பேன். என்னோட மனைவி என்ன திருமணம் பண்ணாமல் வேறு யாரை திருமணம் பண்ணியிருந்தாலும் அவங்க சிறப்பாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் நான் என்னோடய மனைவியை தவிர வேறு யாரை திருமணம் பண்ணியிருந்தாலும் என்னோடய வாழ்க்கை நாசமாயிருக்கும். இந்த தருணத்தில் என் மனைவி இங்கே இருக்குன்னு விருப்பப்படுறேன்னு சொல்லி மனைவியை கூப்பிட்ருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த அவரோட பையன் அப்பாவோட உண்மையான முகம் என்னங்கிறத தெரிஞ்சு உடஞ்சி அழுவ ஆரம்பிச்சிருக்காரு. நாம் பார்த்துட்டு இருக்க அம்மா அப்பா அப்படிங்கிறது வேறு. நமக்கு முன்னாடி அவங்க எலியும் பூனையுமா கூட தெரியலாம், இல்லை யாராவது ஒருத்தங்க டாமினேஷன் பண்ணுற மாதிரி கூட நமக்கு தெரியலாம். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும். அது பெத்த பிள்ளைங்க உட்பட யாராலையும் உணர முடியாது. கணவன் மனைவி உறவு அழகானது, அந்தரங்கமானது.